நம்ம அத்தை தான் பொம்மை மூலியமா பேசுகிறாங்க, அவங்க தான் சமைக்க சொல்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொம்மை சொல்கிற மாதிரியே சமைச்சு அவங்க அத்தை பொம்மை முன்னாடி இலைய போட்டு வகை வகையாக சமைச்ச உணவுகளை பரிமாறிட்டு அவங்க அத்தையை வழிபடுறான். அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்காரி வந்து அங்கே பரிமாறி வச்ச உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவா. மருமகளும் நம்ம அத்தை தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக தினமும் இதே மாதிரி சமையல் செஞ்சு அத்தைக்கு படிச்சுட்டு இருந்தாளாம். இதே மாதிரி நாட்கள் ஆக ஆக ஒரு நாள் அவர் கணவர் சாப்பாடு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு மனைவியும், உங்கள் அம்மாவும் சாப்பிட்றாங்க, அதனால தான் சீக்கிரமாக தீர்ந்து போச்சு. நான் தினமும் அத்தை கிட்ட கேட்டு கேட்டு தான் சமைக்கிறேன், அவங்க வந்து தினமும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னான். அதற்கு கணவரும், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், எங்கள் அம்மா தான் இறந்து போனாங்களே, இறந்து போன எங்கள் அம்மா வந்து சாப்பிடுவா போகிறாங்க அப்படின்னு கோவமாக உன் அத்தை பொம்மையை தூக்கிட்டு வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவியை துரத்திடுறாங்க. மனைவியும், நான் எங்கே போவேன்,